ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் நமக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ரௌனி ஆர்டர் ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் எனக்கு. ஸோ அந்த ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கிலோவில் வந்து ஒரு ராகி நட்ஸ் ப்ரௌனி வந்து எனக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ராகி ப்ரௌனி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே ரெசிபி தான் நான் வந்து இப்போ வந்து செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியான இந்த மூமெண்ட்டை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பட்டரும் சாக்லேட்டும் ஃபஸ்ட்டு நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட்டர், சாக்லேட் இதோட அளவுகள் எல்லாமே நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். எக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன். நம்ம வந்து எப்போ வந்து கேக் செய்கிறோம் அப்படின்னாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நம்ம எடுக்கிற முட்டை, மாவு, சாக்லேட் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பவுலுமே வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ஏதாவது இருந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ஒரு ப்ரௌனி பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து கேக் செய்கிறத விட இந்த ப்ரௌனி வந்து ரொம்ப ஈஸி, ரொம்பவே சீக்கிரம் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக நீங்கள் கொண்டு வரலாம். இதுக்கு கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். ஸோ நானுமே வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பி. ஸோ இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து முழுக்க ராகி மாவு மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூட மற்ற எந்த மைதா மாவோ, கோதுமை மாவோ, இல்லை பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எதுவுமே சேர்த்த கிடையாது. இது கூட கஸ்டமர் வந்து என்ன கேட்குறாங்களோ அந்த டாப்பிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முந்திரி மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூட நீங்கள் வந்து எந்த நட்ஸ் கேட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஃபஜ்ஜியான ராகி நட்ஸ் ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் பேக் பண்ணி கொடுத்துட போகிறேன். ஸோ நீங்கள் 1/2 kgக்கு மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் செஞ்சுருக்க மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 1/2 kgக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே வந்து பேக் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.